உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்களை எல்லாம் பார்க்காம இருந்தப்ப கூட அவங்க ஏதோ கொஞ்சம் நிம்மதியா தான்ப்பா இருந்தாங்க. என்னதான் மனசுல வலியோட வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சுப்பா. ஆனா எப்ப அவங்க திரும்ப குடும்பத்துக்குள்ள வந்தாங்களோ அண்டையில இருந்து அவங்க நரக வேதனை தான்ப்பா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா அவங்களை திரும்ப கூட்டு வந்துட்டு இந்த தப்ப பண்ணிட்டோமோன்னு தோணுதுமா, தோணுது. மாமா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்க அம்மாக்கு ஹெல்ப்பா தானே இருந்தீங்க. இல்லம்மா வள்ளி, அவங்கள நான் திரும்ப கூட்டு வந்திருக்க கூடாது. இல்லன்னா இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு கூட கூட்டு வந்திருக்கலாமா. ஐயோ ஐயோ, பாவி பாவி, என்னாலதாம்மா அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமோ? என்னாலதாம்மா நான் தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். அப்பா அழாதீங்கப்பா, நீங்க பண்ணது எல்லாமே நல்லதுக்காக தான். ஆனா இங்க வேற வேற பிரச்சனை புதுசா முளைச்சு அத்தைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கு. அதோட ஆணி வேற தேடிதான் நானும் வள்ளியும் போயிட்டு இருக்கோம். அதுக்குள்ள அத்தை இப்படி பண்ணிட்டாங்கப்பா. அத்தையை தேடி கண்டுபிடிச்சாதான் அந்த வேலையை நாங்க பார்க்க முடியும். ஆமா மாமா, அம்மா வெளியே போனதுக்கு காரணம் பல வருஷம் நம்ம வீட்ல இருக்கிற பிரச்சனை. அதை ஒழிச்சு கட்டினாதான் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்க முடியும். நான் பிரச்சனைன்னு யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும்ல. புரியுதுமா, புரியுது. அந்த பிரச்சனையை ஒழிச்சு கட்ட முடியாம தான் நானும் ஜானகி அம்மாவும் விலகி வந்தோம். இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் போராடிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல ஜானகி அம்மாவை தேடி கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி பேசுவோம். நல்லது மாமா. இப்ப அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுங்க. அவங்க வழக்கமா போற கோயில், மார்க்கெட்னு எல்லா பக்கமும் நாங்க நல்லா தேடி பார்த்துட்டோம். ஆனா அவங்க எங்கேயும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது இடம் இருந்தா சொல்லுங்க, அங்கேயும் போய் பார்க்கலாம். அம்மா, அப்பா வேலை, நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஏரியா விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஏரியா கோயில்லாம் போய் தேடி பாருப்பா, அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நானும் வள்ளியும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம்ப்பா. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தேவையில்லாம பிரஸ் மீடியாலாம் உள்ள வருவாங்க. அது அத்தைக்கு தான் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த விஷயத்தை நாமளே டீல் பண்ணுவோம். எப்பா அப்படி இல்லப்பா, நம்ம 3 பேரும் தனித்தனியா போய் தேடுறதை விட போலீஸ்ல இருக்கிற நெட்வொர்க்கை வச்சு தேடினாப்பா சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வேலா, மாமா சொல்றது சரிதான் தோணுது. போலீஸோட நெட்வொர்க்கை யூஸ் பண்றது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி? இப்ப என்ன, போலீஸ் கிட்ட போனா நியூஸ் வெளியே போக கூடாது, அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. நாம அவர்கிட்ட சொன்னா சீக்கிரட்டா விசாரிச்சு அம்மா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம்ல. எப்பா ஆமாப்பா, நானும் வள்ளியும் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பாக்குறோம். நீ போய் அடுத்த ஏரியால இருக்க கோயில்லாம் போய் செக் பண்ணி பாருப்பா. சரிப்பா, நான் போய் பாக்குறேன். சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதை வள்ளி. வரம்பா. சரிப்பா, எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு. சரிப்பா. சரிப்பா. அப்பா சொல்லுப்பா. சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. நீங்க சீக்கிரம் போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்றோம். சரி, பாத்து வேலா, பத்திரமா போயிட்டு வா. மாமா வள்ளி போலாமா? போயிட்டு வா. போமா. சொல்லுங்க சார். ஏப்பா, அந்த சூசைடு கேஸை ஐடென்டிஃபை பண்ண வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பாடியை காட்டு. எந்த கேஸ் சொல்றீங்க? அந்த ரயில்ல விழுந்து ஒரு அம்மா செத்து போச்சு, அந்த பாடியா? ஆமா, அதுதான். சார், அந்த பாடி எதை வச்சு சார் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? முகம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சதஞ்சு போயிருக்கு சார். ஏப்பா,
இருக்கிறத வச்சு அவங்க பார்த்து சொல்ல போறாங்க. உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சொன்ன வேலையை போய் முதல்ல பாரு போ. சரி வர சொல்லுங்க. மேடம், அவன் சொல்லிட்டு போற மாதிரி அந்த பாடி அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இருக்கிற மிச்ச மீதியை வச்சுதான் நீங்க பார்த்து சொல்லணும். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. வந்து பாருங்க வாங்க. அம்மா, வாம்மா. வாங்கம்மா, வந்து தைரியமா பாருங்க வா. வாங்க. நான் தான் சொன்னேன்ல, முகமே தெரியாது, அடையாளம் பார்த்து சொல்றது கஷ்டம்னு. பாவம் அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, இப்படி கொடூரமா போய் செத்துருக்கு. யோ, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டியா? நீங்க சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க மேடம். சார், இதுல எப்படி சார் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே தெரியலையே சார். யோ, நீ தான் அந்த துணியை முழுசா எடுத்து விட்டாதான் என்னையா? முகத்துல தான் ஒண்ணு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதையே திறந்து காட்டிக்கிட்டு இருக்க? ஃபுல் ஐடியா. ம் வள்ளி, அம்மா வள்ளி, என்ன சொல்ற? இது நம்ம ஜானகி அம்மாவா? அம்மா நல்லா பாருமா, இது நம்ம ஜானகி அம்மாவை இருக்காதுமா. அம்மா எப்படிமா சொல்ற? மாமா, மாமா, அம்மா, அம்மா, இது அம்மாவோட புடவை மாமா. அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா? அம்மா, மா, எந்திரிம்மா. ஏம்மா என்னை விட்டுட்டு போயிட்ட நீ? அம்மா, அம்மா வள்ளி, மாமா, என்னம்மா என்னம்மா இப்படி இது? ஆயிடுச்சு? அம்மா, சார், மேடம் கூட்டிட்டு வெளியில வாங்க. இதா இருந்தாலும் வெளியில சரி போய் சார், சரி. வாங்க சார், கூப்பிட்டு வாங்க. அம்மா வள்ளி, வாங்கம்மா. வாமா. இல்ல, இல்ல மாமா, இல்ல. அம்மா, ஏம்மா, ஏன் இப்படி சொன்னா பண்ண? கேளுமா. அம்மா, வாமா, அம்மா. வாமா, வாமா, வா, வாமா, வாமா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.